சிவாய நம. நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட நிலைவாசல். அதுல என்ன நம்ம பண்ணா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும், நம்மளோட குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல்ல நம்ம எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே நம்ம வீடு கட்டும்போது பூமி பூஜைக்கு அப்புறம் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு பூஜை என்ன அப்படின்னா இந்த வாசக்கால் நடுறது. அதை நிலவாசல் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைத்த தெய்வீக சக்திகள் அந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய பூஜை தான் நிலைவாசல் பூஜை. நிலைவாசல் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அமைதியாக போனாவே நிம்மதியாக ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஆனால் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வீடு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே போனால் அந்த கலையே இருக்காது. நல்லா பயங்கரமாக எல்லா திங்ஸுமே இருக்கும், அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போது மியூசியம் மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த நிம்மதி, ஒரு மனசாந்தி, அந்த கலை சில வீட்டில் இருக்காது. ஒரு வீடு அப்படின்றது நிம்மதியை தரக்கூடிய இடமாகவும், வந்து போகிற சொந்த பந்தங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய இடமாகவும், நல்ல அருளாற்றலை தரக்கூடிய இடமாகவும் இருக்கணும். அதனால தான் நிலைவாசல் வைக்கும் போதே ஆகர்ஷண சக்தியுடைய நிறைய லக்ஷ்மி கடாட்சமான பொருட்களை அங்கே வச்சு தான் நிலைவாசல் வைப்பாங்க. நவதானியங்கள், செப்பு, தங்க தகடுகளை கூட சில வீட்டில் வைப்பாங்க. அப்புறம் நவரத்னங்கள் வைப்பாங்க, நாணயங்கள் வைப்பாங்க, வெண் சங்கு வைப்பாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சமான பொருட்களை எல்லாம் வச்சு தான் அதுக்கு மேலே நிலைவாசல் வைப்பாங்க. பொதுவாக அந்த நிலைவாசல்ல எந்த தெய்வம் இருக்கும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் அங்கே தான் இருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க, குலதெய்வம் காவலா நின்று என் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் எங்க காவலா நிற்கும் அப்படின்னா நம்மளோட வாசல், நிலவாசல்ல தான் காவலா நிற்கும் நம்மளுக்காக. அதனால தான் அந்த நிலைவாசலுக்கு அவ்வளோ தெய்வீக சக்தி இருக்கு. நிலவாசலில் உட்கார்றதோ, நிலவாசலுக்கு உள்ளே இருந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. நம்ம எங்கேயாவது போகும்போது நிலவாசல் படி நம்மளை தட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போக மாட்டாங்க. உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு நெற்றியில் திருநீர் எடுத்து பூசிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக வெளியே போகிற பழக்கம் இன்னுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட நிலவாசல் படியை தாண்டி தான் உள்ளே வரணும். அங்கே குலதெய்வம் இருக்கிறதால எப்பயுமே கெட்ட சக்திகளை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தான் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட திருநீர் கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் மண்ணும் எடுத்துகிட்டு நம்ம நிலவாசல் படியில் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டி நிலவாசல் படியில் நம்ம கட்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனையோ பெரிய பெரிய தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் அமைதி, நிம்மதி, சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் தேவையில்லாமல் செலவாகாமல் வீட்டில் திருமண தடை, குழந்தையின்மை இந்த மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக வேணும். எதுக்கு எத்தனையோ பெரிய கடவுள்கள் இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? குலதெய்வம் அப்படின்றது நம்மளோட முன்னோர்கள், அவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம், என்ன கஷ்டத்தில் என் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத உணர்ந்து நம்மளோட வேண்டுதலை எடுத்துட்டு கொண்டு போய் உலகாலும் பரம்பொருள் கிட்ட கொடுத்து என்னோட குழந்தைக்கு இது தேவை, நீங்கள் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்காக நின்று பேசக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த நிலைவாசலை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நிலவாசலை நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு மஞ்சள், பன்னீர், அப்புறம் சந்தனம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் அதில் ஜவ்வாது கொஞ்சம் போடுங்க. நல்லா கமகமான நல்லா இருக்கும். அதை எல்லாத்தையும் நல்லா குழச்சி ஒரு அடிக்கு நிலைவாசலில் பூசி விட்டுக்கோங்க. குங்குமமானது ஒற்றைப்படை வரிசையில் அங்கங்கும் குங்குமம் வச்சுக்கோங்க. அப்புறம் நிலவாசல் படியோட மேலே மாவிலை தோரணம் கட்டுங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் மாவிலை தோரணம் கட்டலாம். ஏன்னா மாவிலை காஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஞ்சாலும் அதுக்கான சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையாட்டு வெள்ளிக்கிழமை எந்த நாள் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லது. காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி ரூமில் சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு அந்த நீங்கள் கற்பூர தட்டு இருக்கும்ல, கற்பூரம் கொஞ்சம் பூ எடுத்துக்கோங்க, ஊதுவத்தி கொளுத்திக்கோங்க. அப்படியே வெளியே உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு எப்பயுமே நீங்கள் காவலாக இருக்கணும், நாங்கள் தொட்டதெல்லாம் துளங்கணும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும், என் வீட்டில் நிம்மதி அமைதி சந்தோஷமாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், என்னென்ன வேண்டுறீங்களோ எல்லாத்தையும்
உங்களோட குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு நிலைவாசலில் அந்த கற்பூரம் ஊதுபத்தி காமிச்சிட்டு வச்சிருக்க அந்த பூவை எடுத்து மேல் நிலவாசலில் போட்டு அதே மாதிரி கீழ் நிலவாசல்லையும் போட்டு அப்படியே அந்த தீபத்தை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போயிட்டு உங்களோட சுவாமி ரூமில் இருக்கிற அந்த விளக்கில் ஏற்றி வைங்க. இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. இதை எல்லாமே செஞ்சு உணர்வு பூர்வமாக உணர்ந்து நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம், குழந்தைகளுக்கு கல்வி, ஞானம் எல்லாமே வீட்டில் நிறைஞ்சிருக்கும். செய்து பாருங்கள். எல்லாரும் நல்லா இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன்.